நினச்சிட்டு அப்படி சர்ன்னு ஏன்னு போய் பார்த்தீங்கன்னா சரியான சாட்டுங்க புள்ளேர்னு ஒன்று வச்சாருங்க. சும்மா திண்ணீர் கிடந்து திடுக்குன்னு கிடந்துச்சா வாழ்வு அந்த மாதிரி ரெண்டு வராது அந்த சமயத்தில் ஒரு நோபால் ப்ளஸ் நல்ல பால் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பொறுமையாடு மேட்ச் நம்ம கை பறிக்க ஒன்று அடிச்சாருங்க பொலேர்னு ஒரு ஷாட்டு செம்மையான ஷாட்டுங்க ஒரு பவுண்டரி. வணக்கம் மக்களை, நாளைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் விளாக்கு டூர் விளாக் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளாக் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு கிரிக்கெட் விளாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயம் நடக்கும். மேட்ச்சுக்கு முன்னாடி அப்புறம் மேட்ச்சுக்கு அப்புறம் ஜெயிக்கிற தோக்கிறமோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் மேட்ச்சுக்குள்ளேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது கிரிக்கெட்டுக்கு நம்ம சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெயிட்ட போது இப்போலாம் காலையில் 6 மணிக்கு சாப்பிட்றாங்களே இல்லையோ பேட் எடுத்து மேட்ச்சுக்கு போயிடறாங்க, ஈவினிங் போல திரும்பி வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதான ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் வர மேட்ச்சுக்கு போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 6 மேட்சாட்டம் நாங்கள் போயிட்டோம். 6 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் தான் இருக்கும். 6 மேட்ச் ஒன்னோட ஜெயிக்கலாம், 6மே தோத்துருக்குது. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சோறனே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறமோ தோக்குறோமான்னு தெரியல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி முடிவாயிடுச்சு. வாங்க ஆரம்பிப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நாளைக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டார் வர்சஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் மேட்ச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட பேர் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாரு. ஆப்பனன்ட் டீம் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேட்ச்சு டாஸ் போட்டாச்சு. டாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்லேருந்து ஓப்பனிங் இறங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர்லேருந்து நம்மளுக்காக விளையாண்டு கொடுக்க வந்திருக்காரு தினேஷ், நம்ம மாப்பிள்ளை ஃப்ரெண்டு. அதுலேருந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நோ பால். அம்பர் பார்த்தீங்கன்னா நோ பால் கொடுத்துட்டாரு. ஃப்ரீ கிட்டு. சரி 6 அடிக்கும்னு நினச்சிருப்பார், பார்க்கலாம். ஆட்டாடா 6 அடிக்கும்னு எய்ம் பண்ணார். பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிடச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாப்ல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போட்டுற செகண்ட் பால் நம்மளுக்காக விளையாண்டு கொடுக்குற பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் ட்ராவல் பண்ணி இருந்திருக்காரு. பார்க்கலாம் ஆள் என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஆள் இருக்கிறது பார்த்து எல்லோரும் பயந்துக்குவாங்க, ஆனால் மேட்ச் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஓ இன்சைடு வச்சு லைட்டாக பட்டு போய் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் குமார் அவர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அடுத்தது பந்து போடுறாங்க. ஓ ஒயிட் பாலா ஒயிட் ப்ளஸ் 1. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ஸ்ட்ரைக்கில். ஓ இது பால் நினைக்கிறேன், பால் தான். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா டார்கன் பொலேர்னு நல்லா கேட்சுங்கிற மீது ஹைட் ஏறி இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. நல்ல கேட்ச், வெல் டேக்கன். நம்ம தினேஷ் மாப்பிள்ள அவுட் ஆகிட்டாரு. சரி விட்டுங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன நிலைமை. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இப்படி வந்ததே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பொறுமையாடு மேட்ச் நம்ம கையில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்து சக்திவேல் இவர் பேட்டிங் இறங்குறாரு. இவரு நல்லா ஹிட்டர் தாங்க. பார்க்கல என்ன ஒரு 2 வருஷம் கேப் வந்துருச்சா தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் டச் வச்சு போயிடுச்சு. ஒயிட் பால் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்களாம் விளையாண்டு ஒரு 2 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பிரதீப் குமார் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. அடிக்கிற மாதிரியே வருந்தாண்ணா ஒயிடு, இப்படி தான் இது அது இல்லை. அடுத்த பால் பார்க்கலாம். ஓ தொடர்ந்து 2 ஒயிடு போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்த பால் பார்க்கலாம். விட்டாருங்க நட்டேர்னு ஒரு 6ங்க. அதுலேயும் ஒரு நோ பால் கிடச்சிருக்கு. ஒரு பழமொழி இருக்குன்னு தெரியுங்களா, திண்ணீர் கிடந்து திடுக்குன்னு கிடந்துச்சா வாழ்வு அந்த மாதிரி ரெண்டு வராத அந்த சமயத்தில் ஒரு நோ பால் ப்ளஸ் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 பேர் பேசுவாங்கன்னு தெரியல. Clear sky, Suryan's scolding, it's too hot, where to coating, time is up, bad light. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த பால் போட வந்துட்டார். ஓ நல்ல ஒரு சிங்கிள் எடுக்கிறாரு. பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சத்தியல் ஒரு காலில் அடிபட்டுருங்கனால தான் அவர் ஓட முடியல சரியா. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2வது ஓவர் கூட வந்திருக்காங்க. 2வது ஓவர் ஃபஸ்ட் பால் பார்க்கல நான். ஓ நல்லா ஏர்கிராட்டாக வந்துருச்சு. ஒரு சிங்கிள் எடுத்து சிங்கிளாக 2-1 தெரில சரியா. அவருக்கு ரொட்டேஷன் கொடுத்துட்டாரு. அடுத்து ரீட் பண்ணுறாரு பார்க்கலாம்.
ஒரு நல்ல டிஃபென்ஸ். அதுக்கு அடுத்த பால். விட்டாருங்க நட்டையர்னு. ஐயோ, ஃபீல்டர் தலைக்கு மேலே லைட்டாக அப்படியே போகிற மாதிரி போய் 4 போயிடுச்சு. நல்ல பேட்டிங் குட் பேட்டிங். அடுத்த பால். மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் ஆடிருக்காரு. அடுத்த பால் பார்க்கலாம். பின்னாடி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஒன்றும் பண்ண முடியாதுருக்கு. 4 என்னன்னா ஒரு 4 அடிக்கிறார், ஒரு டிஃபென்ஸ் ஆடுறார். மறுபடியும் 4 அடிக்கிறார், இப்போ டிஃபென்ஸ் ஆடுறான்னு பார்க்கலாம். அப்போல்லாம் இல்லைடா, நான் அடித்தா 6 அடி பண்ணுறான்ற மாதிரி ஒரு ஷாட், நல்ல ஷாட் கொடுத்துருக்காரு. ஸ்கோர் 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. அடுத்த ஓவர் போடுற கொண்டாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. நல்ல ஷாட்டு, மேலே நட்டையர்னு போயிருக்குது. ஒரு ஃபீல்டர் வருவாரான்னு சரியே தெரில. வெல் டேக்கன் குட் டேக்கன். சும்மா சரி லாங்லேருந்து ஒடியாந்து எடுத்திருக்காரு ஃபீல்டரு. அடுத்தபடியாக பேட்டிங் யார் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, டீமோட கேப்டன், அதாவது நான் தான் பேட்டிங் போகிறேன். பார்க்கலாம். சரி, ஷார்ட் பிச் பால் வருது, இந்த சைடு திருப்பல் அப்படின்னு பார்க்குறது பேட்டிங்கில் இன்சைட் வச்சு பட்டு ஸ்ட்ரைட்டு போயிடுச்சு. ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு ரொட்டேஷன் பண்ணி அவருக்கு சைட் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம். இவர் அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள். அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியவேல் அவர் நின்றுருக்காப்புல. நல்ல ஒரு காற்று வெடிக்கடி சர்ன்னு காத்து போகுது. சரி, 2 பால் டாட் ஆச்சு. இந்த பால் எப்படி அடிச்சாகணும்னு நினச்சிட்டு அப்படி சர்ன்னு சுற்றினேன். இன்சைட் வச்சு பட்டு நல்லா. சரி, ஒரு டீமோட கேப்டனாக 10 அடித்து நம்ம டீம் மானத்தை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிற போது இப்படி அவுட் ஆகிட்டு வந்துடுறேன். அது கரெக்டாக நம்ம கேட்ச் மட்டும் எப்படி தான் எல்லோரும் பிடிச்சிட்றாங்க. மித்தையும் கேட்ச் கூட விட்டுறாங்க. நம்ம கேட்ச் மட்டும் சரியாக எல்லாம் கரெக்டாக பிடிச்சிட்றாங்க. அது மட்டும் எப்படின்னு தெரில. அடுத்தபடியாக பேட்டிங் பார்த்தீங்கன்னா அமுல்ராஜ். இவர் பேட்டிங் இறங்க போகிறாரு. பார்க்கலாம். இவரு நல்ல ஒரு ஹிட்டர், ஸ்ட்ரெயிட்டில் பயங்கரமாக அடிப்பார். நம்மனாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பேட் கையில் எழுதிட்டுருப்போம். இவர் சுத்தமாக பேட் கையிலே இல்லை. வந்த ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சத்தியவேல் விட்டு கொடுத்துட்டாப்ல. ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ஓவர் பார்க்கலாம். நல்ல லெஃப்ட் ஒயிட் பால். செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்ல பால். அடுத்தபடியாக அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல பேட் இறங்குறத பார்த்து கரெக்டாக பவுன்சர் போட்டு ஆகிட்டாரு, ஷார்ட் பிச் போட்டு. இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கேப் போட்டங்காட்டி அவர் ரொம்ப இதாகிட்டார். அவர் அனதர் ஒயிட் பால். ஸ்ட்ரைக்கர் தொடர்ந்து 2 பால் டாட் ஆகிட்டு. இந்த பால் நான் அடிக்கிறான்னு பார்க்கலாம். அவுட் ஆகிட்டாரு. அதான் 2 வருஷம் ஆச்சு கேப் விட்டு. மித்தவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆனால் ஸ்டெம் பஸ்ட் போய் கோவத்தில் வருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அடிச்சு கொடுத்துட்டு வர்றாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சக்திவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாப்புல. ஒரு நல்ல ஒயிட். அடுத்த பால் லெக் பை. அப்படி நான் நினச்ச ஒயிட்டு நினச்சேன். அவர் பார்த்து உள்ளே வருதுன்ட்டாரு. சரி, ஓகேன்ட்டு எனக்கு சரியா தெரியல. சரி, எஸ் பால் கொடுத்தாச்சு. அடுத்த பால் பார்க்கல என்ன பண்ணுறாருன்னு. அனதர் டாட் பால். அடுத்த பால் இந்த வெறியில் பறிக்கொன்று அடிச்சாருங்க. பொலேர்னு ஒரு ஷாட்டு, செம்மையான ஷாட்டுங்க. ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காப்புல. முக்கியமான இடத்துல தேவையான பவுண்டரி அடிச்சிருக்காப்புல சத்தியவேல். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தச்சு வச்சுக்கிறாப்புல சத்தியவேல். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 6வது ஓவர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நோ பால். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நோ பால் அடித்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. யூஸ் பண்ணுவார் நோ பாலை. யூஸ் பண்ணல, மிஸ் பண்ணிட்டாரு. ஒயிட் பால். அனதர் ஒயிட் பால். இன்சைடு வச்சு மிஸ் பண்ணிட்டாருங்க. படம் இப்போ தான் அவருக்கு உசிலே வந்துருக்கு. பக்குன்னு அடிச்சிருவேன் நெஞ்சிலெல்லாம். அடுத்த பால் பார்க்கலாம். அனதர் டாட் பால்.
அப்படியே கீப்பர் விட்டங்காடி ஒரு ரன் ஓடிட்டாங்க. பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஐயோ நட்டேர்னு விட்டாருங்க, சரியான போல்டு. அவர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிட்டாரு, சரியான இருக்கர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் நம்மளோட ஃப்ரெண்டு கார்த்தி இறங்குறப்பல என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் அப்படியே டாட் பண்ணி லாஸ்ட் பால் ஓவர் கம்ப்ளீட். 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, போடுறது 7வது ஓவர். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால், 2வது பால் அனதர் டாட் பால், 3rd பால் அடிக்கணும் வெறியோடு இருப்பார். ஓ சரியான போல்டுங்க, லெஃப்ட்லேருந்து அப்படியே உள்ளேருந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து சரியான போல்டர் நவீன். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓஹோ பேட்டரி பிளாக் கையிலேயே கொடுத்துட்டாராப்ல தம்பி. பார்க்கலாம் ஆக்சுவலாக பேட்ரிக் எடுப்பாரான். பார்க்கலாம் இவ என்ன பண்ணுறாரு, சின்ன பையன் ஜோன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எங்கேயோ போகிற பாலை அடிச்சு வெளியில் போகிற ஓனான வேட்டியில் விட்டு தூக்காதையா, எங்கேயோ போகிற பாலை பிடிச்சி இன்சைட் டிச் பற்றி பேட்டில் அவுட் ஆகிட்டு வரான் பையன். அடுத்தபடியாக நம்ம டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா கோகுல் இறங்கிக்கிறாப்புல. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. ஓ நல்ல ஷாட், நல்ல ஷாட். லாஸ்ட் பால் காட்டி சிங்கிள் வேணும் சொல்லிட்டாப்புல கார்த்தி. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறான்னு. ஓ நல்ல சிங்கிள். லாஸ்ட் பால், லாஸ்ட் ஓவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஓவர். பார்க்கலாம் ஒரு 6 அடிப்பாரான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கன் மாதிரி பிடிக்கிறாங்க. விட்டார் நட்டேர்னு விட்டார், 6 போகும். ஓ லைன்லெஸ் வெல் டேக்கன் பை நவீன். குட் கேட்ச், குட் கேட்ச். லைன்லேயே பிடிச்சிட்டாப்ல, செம கேட்ச். அடுத்த பார்த்தி நம்ம கவி பிரியன் இறங்கியிருக்காப்ல. பார்க்கல இவர் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டாப்ல பாவம் பையன். இவ்வளோ நேரம் ஃபீல்டு நின்று கஷ்டப்பட்டு பார்த்த ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டாப்ல. ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8 ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 டார்கெட் அவங்களுக்கு ஆப்பனண்ட்டுக்கு. பார்க்கலாம் ஆப்பனண்ட் டீம்லேருந்து 2 பேர் நவீன் மட்டும் ஆதேஷ் இறங்கியிருக்காங்க ஓப்பனிங்க்கு. பவுலிங் போகிறது பற்றி நான் தான் பவுலிங் போடுறேன். இப்படியாச்சும் இவங்க 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா இவங்க 2 நல்லா மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்து நானே போட வந்துட்டேன். ஒரு செகண்ட் பாலுக்கு நல்ல சிங்கிள் எடுத்திருக்காப்புல நவீன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாதேஷ் இறங்கியிருக்காப்புல. இவர் நல்ல அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். நல்ல பால். எப்படி நானே என்ற பால் நானே சொல்கிறது. இப்படியாச்சும் விக்கெட் எடுக்கணும்னு நினச்சா அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தாச்சு. பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறேன். ஆனால் ஒரு சிங்கிள் எடுக்கிறாப்புல ஜெகதீஷ். இவர் நியூ பேட்ஸ்மேன். நவீன் ஸ்ட்ரைக்கில் மடியும் டாட் பால் ஆயிடுச்சு. லாஸ்ட் பால் போடுறேன். ஒரு நல்லா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிட் முயற்சி. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 ரன்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் பவுலிங் கூட வந்திருக்காப்புல. ஜெகதீஷ் நல்ல பேட் இது பண்ணார், ஒரு சிங்கிள். அடுத்த பார்த்தீங்கன்னா நவீன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாப்புல. நல்லா இது பவுன்ஸ் ஆகி இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட், சிங்கிள் எடுப்பாங்க. 2வது ரன்னே கம்ப்ளீட் பண்ணுறான். அவர் அடிச்சா அவுட், மாப்பிள்ள அடிப்பானா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு இது, அடுத்த பால் ஆனால் சிங்கிள் நினைக்கிறேன். ஜெகதீஷ் ஸ்ட்ரைக்கில் நல்லா சுற்றினாப்புல. ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு இடையே நல்ல ஒரு கன்ஃபியூஷன். யார் இந்த சைடு விளாட அந்த சைடு விளாடன்னு தெரிய தெரில. ஒரு ரன் அவுட் ஆகிருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறங்கினாப்புல. சரி நானே பவுலிங் போடலாம்னு சொல்லி வந்துட்டேன். எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் போட்டேன். சரியான போல்டு. தலைவருக்கு என்ன நடந்துச்சு தெரியல, அவுட் ஆகிட்டார். அடுத்த பார்த்தீங்கன்னா நவீன் பேட்டிங் இறங்கியிருக்கிறப்பல ஒரு நல்ல ஒயிட். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நவீன் சரியான 6 பல்லேர்னு விட்டாருங்க. என்னதான் நான் பவுலிங் போட்டிருந்தாலுமே அருமையான 6 தான் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்த பால் ஒரு டாட் பால். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அனதர் டாட் பால். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, அனதர் வைட், ஒரு சிங்கிள்கான முயற்சி, ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலோட ஓவர் ஃபினிஷ் ஆகுது. ஓவர் பார்த்தீங்கன்னா 17 ரன் 3 விக்கெட். அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா பிரதீப்குமார் அவர் வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பால். செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா சரியான ஷாட்டுங்க, புள்ளேர்னு ஒன்று வச்சாருங்க. சும்மா பார்க்குற சும்மா அப்படி வலிச்சு வீசிட்டாரு. இந்த பால் என்ன கம்பேக் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு பேட்டரி ஸ்டிக் லைட்டாக இன்சைட் வச்சு சரியான கேட்சுங்க கீப்பரு.
என்னையாடா சிக்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பவுலர் சரியான கம்பேக். அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சூர்யா, அவர் இறங்கியிருக்காப்புல. வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள். 2க்கான முயற்சி நல்லா குட் ரன்னிங் ஓடிட்டாங்க. அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஜெகன் நல்ல ஹைட்டு பொலேர்னு மேலே போயிருக்கு. கேட்ச் பிடிப்பாங்களான்னு தெரிய தெரில. ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க. பாடா எப்படியோ ஒரு வழியை பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வினித், இவர் இறங்கியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் ஆட்டம் முயற்சி பண்ணியிருக்காரு. கேட்ச் பண்ண வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 4 விட்டாங்க. பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி எடுத்து தொடங்கியிருக்காரு வினித். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28க்கு 5, 4 ஓவர் கம்ப்ளீட். 5வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா சத்தியவர் வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் எடுத்துருக்காப்புல சூர்யா. அவர் பார்த்தீங்கன்னா வினித் அவருக்கு பேட்டிங் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காப்புல. இவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். வந்த ஃபர்ஸ்ட் பால் போலேன்னு ஒன்று வச்சாருங்க, சரி 6. 1 சைடு போயிடுச்சு வந்த பக்கமே. அவர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே 4, 6 செம்மையாக பண்ணிடுறாரு பேட்டிங்கை. அதுக்கு அடுத்த பால் ஒன்று அருமையான ஷாட், என்ன ஆகுதுன்னு தெரியல. பையன் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 4ல் ஒரு 2. 2 பால் செம்மையாக நறுக்குன்னு விளையாடுறாங்க. அடுத்த பால் பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பையன் கேட்ச் பிடிச்சா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2ஓட ரன் இதாகுது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, அந்த பையன் பிடிச்சது பார்த்தீங்கன்னா 4ங்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா 4 இல்லைங்கிறாங்க. முன்னாடியே விழுந்துருச்சு பால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 2 ரன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அடுத்த பால் போடுற வந்திருக்காரு. அனதர் டாட் பால். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அடித்தாருங்க. ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேன். 4 விட்டாங்க. அருமையான ஒரு 4. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வச்சு ஸ்ட்ரைக்கை தானே வச்சுக்கிறாரு. 5 ஓவர் முடியல 42க்கு 5 விக்கெட். 6வது ஓவர் போடுறதுக்கு அமுல்ராஜ் அவர் வந்திருக்காப்புல. இவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பவுலிங் போடுறாரு. வாங்க எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பவுன்ஸ், ஒரு டாட், சிங்கிளோட வந்திருக்காரு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் நல்லா அடிச்சிருக்காப்புல. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி அடிப்பாரா டாட்டா. ஓவர் த்ரோ போயிருக்காங்க. ஒரு ரன் விடுவாங்கன்னு பார்க்கலாம். ஓவர் த்ரோ ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க ஒரு பாலில். அடுத்த பால் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். அடுத்த பால் ஒரு கேட்சுக்கான முயற்சி, பிடிப்பாரா, மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் டாட் ஒயிட் பால், அனதர் ஒரு டாட் பால். அதோட ஓவர் முடிக்கிறது 47க்கு 5, 6 ஓவர் கம்ப்ளீட். 7வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். வந்த ஃபர்ஸ்ட் பாலே சரியான போல்டுங்க. சரியான போல்டு பண்ணியிருக்காரு சத்தியம். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பேட்ஸ்மேன் 6 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சரியான சரி கேட்சு, சரியான கேட்சு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கான முயற்சி, சிங்கிளோட மேட்ச் முடிஞ்சிச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். மேட்ச் வின் பை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். அது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதோட 6வது டைம் லாஸ்ட் பண்ணியிருக்க மேட்சை. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச் தோத்துட்டோம். தொடர்ந்து இதோட 3 வராச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தோத்துட்டு தான் வந்துடுவான். ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீக்னா ஜெயிக்கணும் சொல்லி நான் ஆட வேண்டியதான். சரி நெக்ஸ்ட் மேட்ச் விளாட்லாம் பார்க்கலாம். பாய் மக்களே.